தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகளிலும் பாஜக முன்னேறுகிறது. அதிமுகவினர் அதிர்ச்சி. சமீபத்தில் தமிழகத்திலும் மற்றும் இந்திய அளவிலும் எடுக்கப்பட்ட அனைத்து சர்வேக்களிலும் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி பெறுவது உறுதி என காட்டியுள்ளது. மேலும் இரட்டை இலக்க சதவீதங்களில் பாஜகவின் வாக்கு வங்கி இந்த அளவுக்கு உயரும் என பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னர் NDTV, புதிய தலைமுறை, சாணக்கியா போன்ற சேனல்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டன. அப்போது பாஜக எதிர்ப்பாளர்கள் மற்றும் திமுக ஆதரவாளர்கள் தமிழகத்தில் பாஜக காலூன்றவே வாய்ப்பில்லை, அது இவ்வாறு கருத்து கணிப்பு பெறுவது சவாலான விஷயம், திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தி எனவும், இது பணம் கொடுத்து இப்படியான சர்வேக்களை உருவாக்குகிறார்கள் என விமர்சித்து வந்தனர். ஆனால் தற்போது தமிழகத்தின் முன்னணி ஊடகமாக பார்க்கப்படுகிற தந்தி டிவியிலும் இந்த சர்வே எடுக்கப்பட்டது. அதில் திமுக கூட்டணி 42% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 30%க்கு மேலான வாக்குகளும், பாஜக கூட்டணி 13% வாக்குகளும் எடுக்கும் என கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. எனவே தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கங்களில் வாக்கு சதவீதம் எட்டுவது உறுதியான தகவலாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் தற்போது திமுகவுக்கு மிக சவாலான நெருக்கடியை கொடுத்திருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த விபரீத முயற்சினால் மீண்டும் அதிமுக தோல்வி நிலையில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. அதிமுக, பாஜக, டிடிவி, OPS, சசிகலா என ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தற்போது உள்ள திமுகவின் மக்கள் எதிர்ப்பு நிலைக்கு தமிழகத்தின் இந்த தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரியாக எதிரொலிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரியாகின. ஆனால் தற்போது அதிமுக பிரிந்து கிடைப்பது, பாஜக பிரிந்து களத்தில் நிற்பது என அனைத்து முயற்சிகளும் திமுகவுக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ளதால் மீண்டும் திமுகவை 35க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.